சடனாக திருப்பதி போக பிளான் பண்ணி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண முடியலையே, எப்படி போகிறது? அங்கே இலவசமாக தங்கும் இடம் இருக்கா? கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து போகலாமா, இல்லை பஸ்ஸில் போகலாமா? நடந்து போக என்னென்ன வழிகள் இருக்குது? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற வீடியோ தாங்க இது. நாங்கள் உங்கள் தீபக் நிசா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து தாங்க கிளம்பியிருக்கோம். எங்களுக்கு மார்னிங் 6 மணிக்கு ட்ரெயினுங்க. திருப்பதி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த வழியாக தாங்க ட்ராவல் பண்ணுது. மொத்த ட்ராவல் நேரம் 8 மணி நேரம் ஆகுதுங்க. பட்ஜெட்டில் பிளான் பண்ணி தனியாகவோ இல்லை குடும்பத்தோட கோயிலுக்கு போக நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ தரிசன டோக்கனை பற்றி பார்த்துடலாங்க. ஆன்லைனில் புக் பண்ணாமல் நேரடியாக போய் வாங்குகிற டோக்கன் பேர் தான் ஃப்ரீ எஸ்எஸ்டி டோக்கனுங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க ஆதார் கார்டு இல்லை ஆதார ஜெராக்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆதார் கார்டு வச்சு ஒரு எஸ்எஸ்டி டோக்கன் தான், அதாவது ஒரு ஆதார் கார்டு வச்சு ஒரு நபருக்கு தான் டோக்கன் வாங்க முடியுங்க. அடுத்து இந்த டோக்கன் எங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரீ எஸ்எஸ்டி டோக்கன் கீழ் திருப்பதியில் 3 இடத்துல கொடுக்குறாங்க. 1 திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்க விஷ்ணு நிவாசம், 2 பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், 3 அலிப்பெரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இப்போ டோக்கன் கொடுக்குற டைமிங் பார்த்துடலாங்க. அதிகாலை 4 மணிக்கே ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம நைட்டு 12 மணிக்கு முன்னவே லைன் ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. நம்ம தரிசன ஸ்லாட் டைம் பார்த்திங்கன்னா அதே நாள் காலையில் 5 மணிலேருந்தே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து கீழ் திருப்பதியில் இலவசமாக தங்கும் இடத்தை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் திருப்பதி வந்து இறங்கினோடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நிறையா தங்கும் விடுதிகள் இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக மேப் வச்சு நான் காட்டுறேங்க. இது தாங்க திருப்பதியோட கூகுள் மேப். இங்கே மார்க் ஆகிட்டு இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் பாக்ஸ். இது தாங்க திருப்பதியோட ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் தேவஸ்தான சார்பில் கட்டப்பட்ட பெரிய 2 விடுதி இருக்குங்க. லெஃப்டில் இருக்கிற விடுதி பெயர் விஷ்ணு நிவாசம், ரைட்டில் இருக்கிற விடுதி பெயர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி நிவாசம். இந்த 2 இடத்துலையுமே பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அமௌண்ட் பே பண்ணி தங்கவும் இடங்கள் இருக்குது. இல்லை எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கும், நைட்டு 11 மணிக்கு மேலே மலைக்கு போக பஸ் இல்லை, அந்த டைமில் தங்கிட்டு போக நினைக்கிறவங்களுக்காகத்தான் இந்த இடம். இந்த இடத்த டார்மெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த டார்மெண்ட்ரி ஒரு பெரிய ஹால் மாதிரி தாங்க இருக்கும். பாத்ரூம் ஃபெசிலிட்டி, ஃபேன், சிசிடிவி கேமராவோட ஃபுல் சேஃப்டியும் இங்கே இருக்குங்க. ஈவன் நமக்கு 3 டைம்ஸ் சாப்பாடும் கொடுத்துருவாங்க, அதுவும் ஃப்ரீ தாங்க. இந்த இடத்துல நம்ம தங்க எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம உள்ளே போகும்போது நம்ம பேக்கை ஜெனரல் செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. இதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இங்கேயும் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. அடுத்து கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி போக என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸுங்க. இது நான் ஸ்டாப்பாக கிடைக்கிற ஒன்று. இதோட டைமிங் பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் கிடைக்குதுங்க. பெரியவங்களுக்கு 90 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா ஜீப்புங்க. இதில் 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணுறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மலை மேலே போகும்போது பெருமாளுடைய பிம்பம் தெரியுங்க. அது டிரைவர் அண்ணா கிட்ட சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்த காட்டுவாருங்க. மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் பஸ்ஸில் போகலை, நடந்து போகணும்னு சொல்கிறவங்களுக்கு 2 வழி இருக்குங்க. 1 அலிப்பெரிமெட், 2 ஸ்ரீவாரிமெட். அலிப்பெரிமெட், ஸ்ரீவாரிமெட் பாதைக்கு போக பஸ், ஆட்டோ 2மே இருக்குங்க. அலிப்பெரிமெட் பஸ் சார்ஜ் 20 ரூபா, ஆட்டோ சார்ஜ் 30 ரூபா. ஸ்ரீவாரிமெட் போக பஸ் சார்ஜ் 40 ரூபா, ஆட்டோவில் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. அலிப்பெரிமெட்டோட மொத்த தூரம் 8 கிலோமீட்டருங்க. இந்த வழியில் கிட்டத்தட்ட 3550 படிக்கட்டு இருக்குங்க. இது ரோடும் படிக்கட்டும் கலந்தே இருக்குதுங்க. இந்த அலிப்பெரிமெட் ஏறுறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். இதோட ஓப்பனிங் டைமிங் பார்த்திங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் தாங்க. அடுத்து ஸ்ரீவாரிமெட்டுங்க. இந்த வழி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க. ரொம்ப குறைவான தூரம், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஏறுற மாதிரி இருக்கும். அலிப்பெரிமெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீவாரிமெட் 2.5 கிலோமீட்டர் தாங்க, ஆனால் செங்குத்தான நடைபாதைங்க. இந்த மலை ஏறுறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுங்க.
இந்த மலையில் 2388 படிக்கட்டு இருக்குதுங்க. இதோட ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க. மார்னிங் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் இந்த தடவை மலைப்பாதையில் போகலைங்க, ஜீப்பில் தாங்க போகிறோம். ஒரு ட்ரெக்கிங் ஃபீல் கிடைக்குன்னு சொல்லிட்டு. இது தாங்க நம்ம திருப்பதி மலையோட என்ட்ரன்ஸ், அலிப்பேரி செக் பாயிண்ட். இங்கே நம்மளை பேக்கை எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தாங்க உள்ளேயே விடுவாங்க. ஒரு வயசுக்கு கீழே இருக்க கை குழந்தைகளுக்காக சுலபமாக சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக இன்ஃபேண்ட் தரிசனமும் இருக்குங்க. 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே சாமியை தரிசனம் பண்ணிடலாம். இந்த சுபதம் வழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் திருப்பதி கோயில் கோபுரத்துக்கு பேக் சைடில் தாங்க இருக்குது. இந்த சுபதம் வழியாக குழந்தையோட அம்மா அப்பா கூட பிறந்த அக்கா அண்ணா 12 வயசு கீழே இருந்தால் போகலாங்க. குழந்தையோட தாத்தா பாட்டி சித்தின்னு வேறு யாருமே போக அனுமதி இல்லைங்க. ஒருவேளை குழந்தை கூட பிறந்தவங்களுக்கு 12 வயசுக்கு மேலே இருந்தால் ஃப்ரீ எஸ்எஸ்டி டோக்கன் ஆர் எனி அதர் டோக்கன் கட்டாயம் வாங்கியே ஆகணுங்க. இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு தேவையான ப்ரூஃப் என்னென்னு கேட்டிங்கன்னா கை குழந்தையோட பெர்த் சர்டிஃபிகேட் கட்டாயம், அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு, 12 வயசுக்கு கீழே இருக்க கூட பிறந்தவங்களோட ஆதார் கார்டு, இது எல்லாமே கட்டாயம் வேணுங்க. இந்த டோக்கனோட டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் தாங்க கொடுக்குறாங்க. இந்த டோக்கனை வச்சு நம்ம ஃப்ரீயாக லட்டும் வாங்கிக்கலாங்க. நம்ம இப்போ கீழ் திருப்பதியில் இருக்கிற ஃப்ரீ டோக்கன், ஃப்ரீ ஹால் எல்லாத்தையும் பற்றியும் பார்த்தாச்சுங்க. இப்போ மேல் திருப்பதிக்கு போய் அங்கே இருக்கிற ஃப்ரீ ஹால், ஃப்ரீ லாக்கர், ஆஃப்லைன் ரூம்ஸ் அக்கமடேஷனை பற்றி எல்லாத்தையும் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் ரூம்ஸ் அக்கமடேஷனை பற்றி பார்த்துடலாங்க. மேல் திருப்பதியில் ஃப்ரீயாக தங்க நிறைய ஹால் இருக்குங்க. பட் ஃபேமிலியாக தனியாக தங்கணும், ஆன்லைனில் ரூம் புக் பண்ணலை சொல்கிறவங்களுக்கு ஆஃப்லைன் ரூம்ஸ் அக்கமடேஷன் ஆஃபீஸ் இருக்குங்க. எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குங்க. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தான் ஆஃப்லைன் ரூம் அக்கமடேஷன் இருக்குங்க. நேரடியாக போய் ரூம் புக் பண்ணும்போது கூட்டத்தை பொறுத்து தாங்க ரூம் கிடைக்கும். வீக்கெண்ட் டேஸில் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கண்டிப்பாக ரூம் கிடைக்குங்க. ஒரு 4 hours வெயிட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். வீக் டேஸில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடச்சிருங்க. இந்த அக்கமடேஷன் ஆஃபீஸில் டெய்லி மார்னிங் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க ரூம் வேக்கன்சி முடிகிற வரைக்கும் ஓப்பனில் வச்சுருக்காங்க. இந்த ரூம் புக் பண்ண ஆதார் கார்டு இம்பார்ட்டன்ட்ங்க, ஜெராக்ஸ் அலௌடு இல்லைங்க. அடுத்து ஃப்ரீயாக தங்கும் ஹால், ஃப்ரீ லாக்கர் இதெல்லாம் பற்றி பார்த்துடலாங்க. PAC 1 யாத்திரை சதன், PAC 2 மாதவ நிலையம், PAC 3 யாத்திரை சதன், PAC 4 பத்மநாதன் நிலையம். PAC 1 யாத்ரி சதன் இது சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வலது பக்கம் இருக்க மயூரி ஃபுட் பலாசா ஹோட்டலுக்கு பேக் சைடில் தாங்க இருக்குது. இங்கே தங்க தூங்க குளிக்க எல்லாமே ஃப்ரீ தாங்க. இதோட வாசலில் சின்ன அன்னப்பிரசாத மையமும் இருக்குங்க. மதியானம் 11 மணிக்கு சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் கொடுப்பாங்க. PAC 2 மாதவ நிலையம் இது ஆர்டிசி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. அதிக இடவசதி கொண்ட பெரிய கட்டடங்க. இந்த கட்டட வாசல்லையும் அன்னப்பிரசாத மையம் இருக்குங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. PAC 3 யாத்ரி சதன் இந்த இடத்துக்கு எப்படி வரதுன்னு பார்க்கலாங்க. இதாங்க பாலாஜி பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து ஆப்போசிட் ரோட்டில் நேராக நடந்து போய்கிட்டே இருக்கணுங்க. லெஃப்ட் ரைட் எதுவுமே எடுக்க தேவையில்லைங்க. 2 minute வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. நேராக போய்கிட்டே இருந்தால் ஒரு இறக்கம் வருங்க. அந்த இறக்கத்துக்கு ரைட் சைடில் தான் இந்த யாத்திரை சதன் இருக்குங்க. PAC 4 பத்மநாதன் நிலையங்க. ஆர்டிசி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற நிர்வாக கட்டடத்துலேயே தான் இந்த பத்மநாத நிலையம் இருக்குங்க. இங்கேயும் தங்க தூங்க குளிக்க எல்லாமே ஃப்ரீ தாங்க. நம்ம தங்க போகிற எல்லா ஃப்ரீ ஹால்லையுமே ஃப்ரீ லாக்கர் இருக்குங்க. இந்த லாக்கர் வாங்கறதுக்கு நம்ம ஆதார் கார்டு கட்டாயங்க. அடுத்தது மேல் திருப்பதியோட அன்னப்பிரசாத கூடத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாட வீதியில் வராகர் கோவிலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா புஷ்கரணி குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியுங்க. அடுத்தது அன்னப்பிரசாதத்தோட டைமிங் பார்த்துடலாங்க. காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் போடுறாங்கங்க. மதியம் 10:30 to 4 மணி வரைக்கும் போடுறாங்கங்க. இரவு 5 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் போடுறாங்கங்க.
இங்கே மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுமே இங்கேருந்து கோவில் கேட் என்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீயாக பஸ் வசதியும் இருக்குங்க. நீங்கள் எந்த கேட்டுக்கு போகணுமோ டிக்கெட் காட்டினீங்கன்னா அந்த கேட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்கங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, மலை மேலே நாம் எங்கே போகணுன்னாலும் இந்த ஃப்ரீ பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. 24 மணி நேரமும் இந்த ஃப்ரீ பஸ் எங்ககிட்ட தாங்க இருக்கும். ஆனால் மலை மேலே மட்டும்தாங்க ஃப்ரீ. எங்களுக்கு 11 மணிக்கு தாங்க தரிசன டைம் கொடுத்துருந்தாங்க. அதனால நாங்கள் 10 மணிக்கே கிளம்பி இங்கே வந்துட்டோங்க. நாங்கள் டிசம்பர் மாதம் தாங்க வந்திருக்கோம். அதனால் அந்தளவுக்கு க்ரௌடெல்லாம் இல்லைங்க. இருந்தாலுமே சாமி தரிசனம் பார்க்க 2 மணி நேரம் ஆச்சுங்க. வாழ்நாள்லேயே இவ்வளோ பக்கத்தில் சாமியை பார்ப்போம், தரிசனம் பண்ணுவோம்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. அவ்வளோ சிறப்பான தரிசனங்க. எங்களுக்கு நைட் 11 மணிக்கு தாங்க தரிசனம் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே மணி 12க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. அதனால் என்னென்னு கேட்குறீங்களா, அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, சனிக்கிழமை. அதனால் இன்னும் சிறப்பாக இருந்துச்சுங்க. அடுத்து என்னதுங்க, லட்டு கவுண்டர் தான். அதையும் பார்த்துடலாங்க. இந்த ஃப்ரீ எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக ஒரு டோக்கனுக்கு 1 லட்டு பெறலாங்க. நாங்கள் 3 பேர் வந்திருந்தோம், அதனால் 3 லட்டு வாங்கினோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கினாலும் பே பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிப்போங்க. நன்றி, வணக்கம்.